வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வழக்கறிஞர் ஆசை தம்பி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிவகங்கை தொகுதி திமுக கைப்பற்றுமா? கண்டிப்பாக கைப்பற்றுறோம். ஏற்கனவே இப்போ நாங்கள் வந்து வேட்பாளர் அறிவித்தது உடனேயே வந்து கம்பல்சரி 3 தொகுதி காரைக்குடி, மானாமதுரை, திருப்பத்தூர் வெற்றி பெற்றோம். ஒரு தொகுதிக்கு போட்டி இருந்துச்சு. அது வந்து நடிகர் கருணாஸ் அவர்கள் வந்து சிவகங்கத்தில் நிற்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் இப்போ செந்தில்நாதன் அவர்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது கருணாஸை போட நான் ஈஸியாக ஜெயிச்சிருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அவர் உள் மனசுக்குள்ளே கருணாசன் வேட்பாளராக வந்தது அவருக்கு பயத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக கருணாசன் சிவகங்கை தொகுதியில் வெற்றி பெறுவார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. கருணாஸ் அவர்கள் வெற்றி பெறுவார்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து முக்குளத்தூர் புலிப்படை அப்படின்ட்டு கட்சி வச்சிருக்காரு. முக்குளத்தூர் பாதுகாப்பு அப்படின்ற பேரில் போஸ்டர் ஓட்டுறாங்க. கருணாஸ் புலிப்படையா, கருணாஸ் புல்குடியா அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியிருந்தாங்க. அப்போ முக்குளத்து மக்களே வந்து கருணாஸை ஏற்றுக்கலையா சிவகங்கை தொகுதியில்? நமது செந்தில்நாதனுடைய ஒரு ஏமாற்றுகளை தான் அந்த போஸ்டர். அவர் வேட்பாளராக வருவாருங்கிறது அறிவித்த உடனேயே இந்த போஸ்டர் வந்து ஒட்டுறாருன்னா இது முழுக்க முழுக்க செந்தில்நாதனுடைய முழு பின்பலம் தான். இது வந்து செய்யக்கூடாது. அதே போய் பார்த்திங்கன்னா இப்போ சில இடங்களெல்லாம் செந்திலனையும் உள்ளே அலோவ் பண்ணலை, ஓட்டு கேட்கவே அலோவ் பண்ணலை. இவர் 5 வருஷம் வந்து தொகுதிக்கு எந்த ஒரு நல்லதையும் ஒரு செய்யலை. சும்மா வந்து அங்கே உள்ள சிவகங்கையில் உள்ள நிர்வாகிகளெல்லாம் ஏமாற்றினார். இப்போ பிஜேபி நிர்வாகிகளெல்லாம் ஏமாற்றி இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் நிற்கிறார். இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவருக்கு தகுந்த பாடம் போட்டு கருணாசனே வெற்றி பெறுவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பால்டாயில் குடித்ததெல்லாம் அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு? ஆமாம், அவர் உதயநிதியே சொல்கிறாரு. ஊர்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கினவரெல்லாம் முதல்ல வந்து அதை பேசுகிறதுக்கான தகுதி இருக்கா? ஊர்ந்து போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்? கிடையாது. ஊர்ந்து போய் சின்னம்மா காலில் விழுந்து அவர் அந்த பதவியை வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணவர். அவரெல்லாம் இங்கே பேசுகிறதுக்கு தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. எடப்பாடி வந்து தமிழகத்தில் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறது அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியை வந்து தாக்கி தானே பேசுகிறார். இந்த ஊர்ந்து போகிறது தவறு, அது ஊர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. லைவ் கிளாஸ் எல்லா டிவிலையும் எல்லா பத்திரிகையிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அது எந்த லெவலுக்கு ஒரு சேர்க்கில் ஊர்ந்து போனாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. சின்ன பிள்ளைகிட்ட கூட கேட்டால் கூட அந்த ஸ்டில்லை எடுத்து காமிக்குது எல்லாம் பாட்டு. சின்ன இருந்தாலும் ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க நீங்க அதை வந்து அந்த போட்டோவை எந்த லெவலில் வந்து அவர் அந்த பதவி வாங்கினாருங்கிறத மறந்துட்டு இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணும்போது முதல்ல அதை அவர் தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி நான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணணும். அதை விட்டுப்புட்டு நீ எப்படி இந்த அரசியலுக்குள்ளே வந்த? 17 அந்த நடந்த சம்பவம் இல்லைன்னா எடப்பாடிங்கிறது எங்கேயாவது தெரிஞ்சிச்சா? எங்கேயாவது ஆளாக இருந்தாரா? ஓபிஎஸ் ஐயா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அம்மாவுடைய செல்ல பிள்ளையா 2ஆவது இடத்துல இருந்தார். அவரை நீக்கிறியா? அதுக்கு தகுதி உனக்கு இருக்கா? எந்த லெவலுக்கு வந்து இப்போ திமுகவில் சேர்ந்துட்டார் நீ சொல்கிற? நீ தான் நீக்கின, நாங்கள் போய் சேரலை, எங்களை சேர வச்சார் ஓபிஎஸ் ஐயா. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இதை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத அது எடப்பாடியோடு சேர்ந்துக்கிட்டு டிடிவி தினகரன் பேசுகிறது தவறு. பொள்ளாச்சி சம்பவம் என்னாச்சு? யார் ஆட்சியில் நடந்துச்சு? அது ஏன் மறக்கப்பட்டுச்சு? அப்போது இதே டிடிவி தினகரன் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி விமர்சனம் பண்ணார்ல. இப்போ இன்றைக்கி வந்து திமுக பற்றி விமர்சனம் பண்ணுறது தவறு. பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்றைக்கி வர வந்து அந்த ஆட்சியில் உள்ள அந்தபடி காப்பாற்றப்பட்டார்ல. அப்போ அந்த எதிர்த்து இன்றைக்கி கேட்க முடியல டிவினால. டிடிவி வந்து சொல்கிறது தவறு. சாத்தாங்குளம் சம்பவம், தந்தை மகன் அடித்து கொள்ளப்பட்ட சம்பவம். அந்த சம்பவத்தில் இப்போ சமீபத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. காவலர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தண்டனை வந்து சரியானதா? இந்த தண்டனை சரியானது தான். காவல்துறை வந்து அதிகாரி துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதுவுமே அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது. ஆனால் தீர்ப்பு இன்றைக்கி திமுக ஆட்சியில் வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் காவல்துறை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்ததை எல்லாருமே நீதியரசர் கொடுத்த தண்டனை எல்லாருமே வரையறுக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 100% ஜெயிச்சு வந்துருவேன், சிஎம் ஆயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்க. நீங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா தொடர்ந்து 2 முறை திமுக ஜெயிச்சு வந்ததா வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரலாறை ஏற்படுத்த போகிறது கழக தளபதி ஸ்டாலின் தான். நிரந்தரமாக எடப்பாடி பொதுச்செயலாளர் இருக்கிற வரை அவர் எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாது. ஏற்கனவே 10 தேர்தலில் தோத்துட்டார். 11வது தேர்தலையும் அவர் தோக்குறது உறுதி. இவர் இப்போ நாங்கள்லாம் சாமிகிட்ட வேண்டுறோம், அவர் தொடர்ந்து பொதுச்செயலாளர் இருக்கணும். எடப்பாடி இருந்தால் தான் திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் 2 தொகுதி ஸ்டார் தொகுதியாக இருக்குது. ஒன்று சிவகங்கை தொகுதி, இன்னொன்று காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதி சீமான் வந்ததுனால ஒரு ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு. சிவகங்கை தொகுதி கருணாஸ் வந்ததுனால ஒரு ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, காரைக்குடி உங்கள் கூட்டணி காங்கிரஸோட வேட்பாளர். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சிவகங்கை அதுவும் உங்கள் கூட்டணி வேட்பாளர் தான், ஆனால் உங்கள் சின்னத்திலே நிற்கிறாரு. இந்த 2 தொகுதியிலையுமே உங்கள் திமுக ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் இருக்கா? எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது. ஆனால் நிற்கிறது எங்கள் உதயசூரியன் தளபதி. யாரை நிப்பாட்டினாலும் நேர்காணலில் வெற்றி பெறணுங்கிறது தான் 43 பேர் வேட்புமனு விருப்பமனு கொடுத்துருக்காங்க. 43 பேருக்கும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு புலிப்படை தலைவர் ஒரு மாநிலத்தில் ஒரு லீடருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த லீடரை நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டியது வருத்தம் இருக்கும். ஆனால் அதை வருத்தத்தை வெளியில் காமிக்கக்கூடாது. ஏன்னா கருணாஸை வெற்றி பெற செய்ய வேண்டியது எங்களுடைய ஒருத்தருடைய கடமை. எல்லோரும் முழு மூச்சாக வேலை பார்த்து இந்த துரோகி செந்தில்நாதன் அவர்களை கண்டிப்பாக நீக்கம். சிவகங்கை தொகுதி அதில் எம்பியாகவும் இருந்திருக்காரு, எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு செந்தில்நாதன் அண்ணன். அப்போ இந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அவர் இருக்கிறது காரைக்குடி தொகுதி. காரைக்குடியில் தொகுதியில் அவர் ஊரில் சொந்த வார்டில் ஒரு தோல்வி, பிரசிடண்ட்டு தோல்வி, ஒன்றிய கவுன்சிலர் தோல்வி, மாவட்ட கவுன்சிலர் தோல்வி, சட்டமன்றமும் காலி. இங்கே நம்ம நின்றா நம்மளுடைய தவறுகள் தெரிஞ்சிடும், இங்கே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சிவகங்கை தொகுதி மக்களை ஏமாற்றி போன தடவை ஜெயிச்சிட்டார். இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. வாய்ப்பு ஏன்னா இது அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இங்கே ஏன் ஒரு அன்னைக்கு போன தடவை சரி இதுக்கு போயிடுச்சு, அதனால் நம்ம சிவகங்கையில் நின்றோங்கிறது இருந்துச்சு. இந்த தடவை இந்த தொகுதியில் நின்றுக்கலாம்ல. அவர் அங்கே இருக்க அதிமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் முன்னாள் அமைச்சர் இருந்தார், எத்தனை பேர் இன்றைக்கி வர அதிமுகவில் இருந்து எத்தனை பேர் சீட்டு கிடைக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். பாராளுமன்ற எலெக்ஷனில் நின்றார் சேவியர், அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். கொடுக்கல. இல்லை, இன்னமும் ஏமாற்ற தான் பார்க்குறாரு. எல்லாருக்கும் நான் சீட்டு வாங்கி தரேன், அவருக்கு வாங்கி தரேன், இவருக்கு வாங்கி தரேன்னு சொல்லி மொத்த ஏடிஎம்கேவும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பிஜேபிக்காரர்களையும் நம்ப வச்சு அவங்களையும் கழுத்தெடுத்து முடிச்சிட்டாரு. இந்த தடவை அவருடைய அரசியலில் வெற்றி 100% கேள்விக்குறிதான், வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியலிருந்து அப்போ தமிழகத்திலிருந்து எடப்பாடி அப்புறப்படுத்த வேண்டிய நபர் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து செந்தில்நாதன் அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டிய நபர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு ஒதுக்குறாரு பிஜேபி கூட்டணிக்கு. ஆனால் ஒதுக்கின சீட்டுகள் எல்லாமே பிஜேபி ஜெயிக்க முடியாத தொகுதிகளாகவே ஒதுக்கியிருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளுமே வெற்றி வாய்ப்புகள் இல்லாத தொகுதி. பிஜேபி நிர்வாகிகளே மனக்குமுறையில் தான் இருக்காங்க. பிஜேபியவே அந்த கட்சியவே இவர் கையில் எடுத்தது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரோ அவர்தாங்கிற மாதிரி பிஜேபி கண்ட்ரோல் எடுத்து அதிமுகவையும் இலையவும் முழுங்கிட்டார், பிஜேபியுடைய தாமரையும் முழுங்கிட்டார். மலை முழுங்கி மகாதனாவே ஆயிட்டார் எடப்பாடி. ரொம்ப நன்றிண்ணே. உங்களோட இடைவிடாத பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.